டீப்சீக் தொழில்நுட்பத்தின் ஸ்தாபகர் யார்? ஷா ஹுய். மெக்னா கார்ட்டா என்பதனுடன் தொடர்புடையது. சட்டம் மற்றும் உரிமை. மாக்னா கார்ட்டா என்பது 1215ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் வெளியிடப்பட்ட ஒரு சாசனம். இது சட்டம் மற்றும் தனிப்பட்ட உரிமைகள் தொடர்பான ஆவணமாகும். பூகம்பத்தினை அளக்க பயன்படும் சர்வதேச நியம அலகு ரிக்டர் அளவாகும். பூகம்பத்தின் அளவை அளக்க பயன்படுவதாகும் இது. இலங்கையில் டிஜிட்டல் கல்வி அறிவு வீதம் என்ன? 50க்கு மேலாகும். இலங்கையில் டிஜிட்டல் கல்வி அறிவு வீதம் சுமார் 50%க்கும் அதிகமாக காணப்படுகின்றது. உலகில் அதிக அளவிலான தங்க இருப்புகளை கொண்டுள்ள முதல் 3 நாடுகள் அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகும். இலங்கையில் தேர்தல் முறைமையில் விகிதாசார பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த அரசியலமைப்பு சீர்திருத்தம் மூலமாக? 1978ஆம் ஆண்டு சீர்திருத்தத்தின் மூலம். 2025ஆம் ஆண்டு டைம்ஸ் சஞ்சிகையின் தரவுகளின்படி பர்சன் ஆஃப் த இயர் என பெயரிடப்பட்டவர் யார்? டொனால்ட் ட்ரம்ப். இலங்கையில் தேர்தல் முறைமையில் விகிதாசார பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் மூலம்? 1978ஆம் ஆண்டு சீர்திருத்தத்தின் மூலம். கணனி குற்றங்கள் தொடர்பில் இலங்கையில் ஏற்புடையதான சட்டம் எவ்வாறு அளிக்கப்படும்? கணனி குற்றங்கள் சட்டம் கம்ப்யூட்டர் கிரைம் ஆக்ட் ஆகும். சர்வதேச மனித உரிமைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? டிசம்பர் 10ஆம் திகதி ஆகும். யுனெஸ்கோ அமைப்பின் தலைமையகம் எங்கு அமையப் பெற்றுள்ளது? பாரிஸ். நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அவசர தொலைபேசி இலக்கம் என்ன? 1977. இலங்கையின் மிக நீளமான சுரங்கப்பாதை எது? கொட்டாவிலிருந்து அத்துருக்கிரிய அதிவேக நெடுஞ்சாலை சுரங்கப்பாதை. இலங்கையின் தற்போதைய பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய. கானா நாட்டின் தலைநகர் எது? அக்ரா. இலங்கையில் மிக நீளமான சுரங்கப்பாதை எது? கொட்டாவிலிருந்து அத்துருக்கிரிய அதிவேக நெடுஞ்சாலை சுரங்கப்பாதை. வெனிஸ் நகரத்து வணிகன் எனும் நாவலின் கதாசிரியர் யார்? வில்லியம் ஷேக்ஸ்பியர். 2026ஆம் ஆண்டில் பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு இடம்பெறும்? விக்டோரியா, ஆஸ்திரேலியா.